நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தொழிற்சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரையில் பொதுத்துறை வங்கிகள், காப்பீடு அலுவலகங்கள் இயங்கவில்லை. மதுரை ரயில் நிலைய மேற்கு நுழைவு வாயிலில் SRMU சங்கம் சார்பில் 2000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சியில் வெஸ்ட்ரி பள்ளி மைதானம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. சேலத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் அனைத்திந்திய மாதர் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை உக்கடம் மற்றும் காந்திபுரம் பகுதியில் இருந்து கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதேபோல மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தொழிற்சங்கத்தினர், விவசாய அமைப்பினர் உட்பட பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்தினர். மத்திய அரசினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து இந்த மறியல் போராட்டமும் வேலை நிறுத்தம். மோடி அரசினுடைய கொள்கை அதானியையும் அம்பானியையும் வாழ வைப்பதாக இருக்கிறது. சாதாரண மக்களுடைய வாழ்க்கை குறித்து, குறிப்பாக விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், கல்வி உரிமை சட்டம் முழுமையாக அமலாக்கம் செய்ய வேண்டும்.